everyone. Welcome to day 10 of our daily bank exam preparation series. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம word formation, digit sequence and number operations பார்க்க போறோம். Obviously, இந்த மூணு டாபிக்மே this will come under logical and reasoning part. In order to solve word formation, digit sequence or number operations, நம்மளுக்கு பேஸா என்ன தெரியணும்னா alphabetic arrangements தெரியணும். That is with their equivalent number series. For example, எனக்கு alphabets தெரியும், that is from A to Z இல்லையா? A, B, C, D இந்த மாதிரி it goes on till Z. மொத்தமா 26 alphabets இருக்கு. இதோடைய ஈக்குவலண்ட் நம்பர் சீரீஸை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து லெஃப்ட் டு ரைட் கால்குலேட் பண்றேன். ரைட், லெஃப்ட் டு ரைட் கவுண்ட் பண்றேன்னா ஆப்வியஸ்லி ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, டி வந்து 4, இ வந்து 5, அதே மாதிரி ஜெட் வந்து 26 இருக்கும். கரெக்டா? இஃப் தட் இஸ் த கேஸ், இப்போ இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ரைட், இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்டாண்டர்டா ஒரு கோட், தட் இஸ் இ JOTY. இதை நீங்க ஒரு பேர் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், தட் இஸ் நத்திங் பட் your 5th letter is 5, your 10th letter is 10, your 15th letter is 15, உங்க 20வது லெட்டர் வந்து டி, அதே மாதிரி உங்க 25வது லெட்டர் பாத்தீங்கன்னா ஒய். ரைட், சோ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் ஐ ஆஸ்க் யூ வாட் இஸ் த 7th letter from the left, 7th from left அப்படின்னு உங்களுக்கு கேக்குறேன்னா நீங்க எப்படி இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ஈஸியா ரீகால் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியா தெரியும் 5th letter வந்து இ. 5th letter ஈனா உங்க 6th letter என்னவா இருக்கும்? எஃப் இருக்கும். கரெக்டா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 6th letter எஃப் இருக்கும். அப்போ ஆப்வியஸா 7th letter என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இட் வில் பி ஜி. அப்போ இ ஜோடி அப்படின்ற மாதிரி ஒரு நேம் மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பில்ட் பண்ணிட்டா எவ்ரி 5 லெட்டர்ஸ்க்கு நம்ம ஈக்குவலன்ட் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சோம்னா அடுத்தடுத்து கேட்கப்படுற லெட்டரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி they will also ask you ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்தா எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ ரைட் டு லெஃப்ட், லெட்ஸ் சே ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து நான் ஆல்பபெட்ஸை நம்பர் பண்றேன்னா அப்போ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் லெட்டர் Z இருக்கும். கரெக்டா? செகண்ட் லெட்டர் Y இருக்கும். அதே மாதிரி 26th லெட்டர் பாத்தீங்கன்னா A இருக்கும். 25th லெட்டர் பாத்தீங்கன்னா B இருக்கும். கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன கோட் சார்? இதுக்கு என்ன கோட் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? அப்படி பாத்தீங்கன்னா இட் இஸ் VQLGP. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ஆப்வியஸா ஒரு பேர் மாதிரி இல்ல, இது வேற. யூனோ இப்போ லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா LGB இருக்கு. சோ நீங்க ஈஸியா LGBTQ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், உங்களுக்கு கியூமே இருக்குங்க. கரெக்டா? சோ லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஈஸியா LGB, அதுக்கு முன்னாடி Q, அண்ட் தென் VQ ஆர் VQuit LGB அந்த மாதிரி ஈஸியா எதனா ஒரு கோட் வேர்டு வச்சு நீங்க ஈஸியா இதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுல என்ன பண்ண போறோம்? ஆப்வியஸா the first letter, if you count from right to left count பண்ணும்போது first letter B, அதாவது B will be the 5th letter, Q will be the 10th letter, L will be the 15th letter, G என்னவா இருக்கும்? G 20th letter இருக்கும், and 25th letter என்னவா இருக்கும்? ஆப்வியஸா B இருக்கும். ரைட், சோ இந்த E ஜோட்டியும் VQLGB ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ரிமெம்பர் ரெஸ்ட் ஆஃப் ஆல் த லெட்டர்ஸ். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, இஃப் ஐ ஆஸ்க் யூ இந்த ரைட் டு லெஃப்ட் சீரீஸ்ல இஃப் ஐ ஆஸ்க் யூ வாட் வில் பி 16th லெட்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், 16th லெட்டர் நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்?
நீங்க ரைட் டு லெஃப்ட் கவுண்ட் பண்ணி 16th லெட்டர் ஃபைண்ட் பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா டைம் இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஈஸியா தெரியும் இதுல எல் இஸ் வாட்? எல் இஸ் த 15th லெட்டர். கரெக்டா? எல் 15th லெட்டர்னு தெரியும். அப்போ எல்லுக்கு முன்னாடி வர லெட்டர், அதாவது இஃப் யூ டேக் தட் இஸ் ஜிக்கு அப்புறம் ஐ ஜே கே எல். கரெக்டா? அப்போ கே வில் பி மை 16th லெட்டர். இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கோட்ஸ் தெரிஞ்சா போதும், லெஃப்ட் டு ரைட்டும் ரைட் டு லெஃப்டும் ஈஸியா நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ நம்ம கொஸ்டின்ஸ் போக போக வில் ட்ரை டு லுக் இன்டு இட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட் which letter is 6th to the right of 13th letter from the right ன்னு கேக்குறாங்க. அப்போ ஆப்வியஸா we have to find the alphabet from the right. நம்ம from the right ஓட கோட் தெரியும், it is V Q L G P. கரெக்ட்? அப்போ V is the 5th letter, Q is the 10th, 15th, 20, 25. இப்போ நம்ம 13th லெட்டர் ஃப்ரம் த ரைட் கண்டுபிடிக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும் 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் இஸ் நத்திங் பட் எல். இஃப் 15th லெட்டர் இஸ் எல், அப்போ 14th லெட்டர் என்னவா இருக்கும்? 14th லெட்டர் ஆப்வியஸா எல் எம் இருக்கும். சரியா? அதே மாதிரி 13th லெட்டர் என்னவா இருக்கும்? என் இருக்கும். அப்போ நம்ம 13th லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 13th லெட்டர் ஃப்ரம் த ரைட் என்னன்னா என். கரெக்ட்? அப்ப என் நீங்க எழுதிடலாமா? என்ல இருந்து 6th லெட்டர், தட் இஸ் லெட்டர் இஸ் 6th டு த ரைட் என்னன்னு கண்டுபிடிக்கும். திஸ் இஸ் என். அப்போ அடுத்த லெட்டர் என்ன இருக்கும்? டு த ரைட் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. கரெக்டா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டு த ரைட், செகண்ட் டு த ரைட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், அண்ட் திஸ் திங் இஸ் 6th டு த ரைட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்பபெட் டி. கரெக்ட்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் என்னன்னு கண்டுபிடிச்சோம், அது எல். எல்லுக்கு அப்புறம் 14th லெட்டர் ஆப்வியஸா எம் இருக்கும், 13th லெட்டர் என் இருக்கும். கரெக்ட்? சோ 13th லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். 13th லெட்டர்ல இருந்து 6th டு த ரைட் பாத்தீங்கன்னா இட் இஸ் லெட்டர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the English alphabet, which letter is third to the left of, fourth to the right of the 9th letter from the right? Okay, again it is from the right தான். அப்போ இதே கோட் எடுத்துக்கலாம், that is V Q L G P. இல்லையா? V is 5, 10, 15, 20, 25. இப்ப இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா 9th லெட்டர் ஃப்ரம் த ரைட் கண்டுபிடிக்கலாம்? எனக்கு 10th லெட்டர் ஃப்ரம் த ரைட் தெரியும். 10th லெட்டர் ஃப்ரம் த ரைட் இஸ் நத்திங் பட் Q. கரெக்ட்? இப்போ 10th லெட்டர் இஸ் Qனா அப்ப 9th லெட்டர் என்னவா இருக்கும்? R. கரெக்ட்? 9th லெட்டர் ஃப்ரம் த ரைட் will be nothing but R. எனக்கு Q தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்வியஸா Qக்கு அப்புறம் R S T U V W X Y Z. அப்போ ஆப்வியஸா 9th லெட்டர் R. எனக்கு இப்போ R தெரிஞ்சிருச்சு. R தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We have to find 4th to the right of R. அப்போ R உடைய ரைட்ல 4th. அப்போ Rக்கு அப்புறம் S T U V வரும். கரெக்டா? Can I say V is 4th to the right of R? கரெக்ட்? இப்போ V கண்டுபிடிச்சிட்டோம். V ல இருந்து third to the left என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட்னா டுவர்ட்ஸ் திஸ் சைட். அப்போ 1 2 3. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் எஸ். அப்போ நம்ம மேஜரா எங்க நம்ம டைம் கன்சியூம் பண்ணுவோம்னா, டு ஆக்சுவலி டிட்டர்மைன் 9th ஃப்ரம் த ரைட் என்ன லெட்டர் இருக்கும், அதுலதான் நம்ம டைம் அதிகமா கன்சியூம் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம்னா, 10th ஃப்ரம் த ரைட் எனக்கு Q தெரியும். அப்போ ஆப்வியஸா 9th ஃப்ரம் த ரைட் எனக்கு R. கரெக்ட்?
In this way we can easily do the question. Next question போலாம். அடுத்த question பாத்தீங்கன்னா நமக்கு we have to select correct alternative from the choices. Which of the following is sixth letter to the left of, fourth letter to the right of, third letter from the left hand in English alphabet? இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்னன்னு தெரியும். How do we find this? இதை நம்ம போடாமையே சொல்லலாம், பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கோட். என்ன கோட்? இ ஜே ஓ டி ஒய். இ ஜோதி தெரியும். இப்ப இ ஜோதியில this is the fifth letter, இது 10th letter, இது 15th letter, இது 20th, இது 25th. கரெக்ட்? அப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா? தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு இ இஸ் மை ஃபிஃப்த் லெட்டர். ஆப்வியஸா நமக்கு சி இஸ் நத்திங் பட் ஆர் தேர்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். கரெக்டா? சியை லொகேட் பண்ணிட்டோம். சியை லொகேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்த் லெட்டர் டு த ரைட் ஆஃப் சி. கரெக்ட்? ஃபோர்த் லெட்டர் டு த ரைட் ஆஃப் சி. அப்போ ரைட் ஆஃப் சி நாட் டுவர்ட்ஸ் திஸ் வே. அப்போ இட் வில் பி டி இ எஃப் ஜி. கரெக்டா? சோ fourth letter to the right of C locate பண்ணிட்டோம். It is G. இப்போ Gல இருந்து இது G இல்லையா? அப்போ sixth letter to the left of G என்னன்னு பார்ப்போம். அப்போ again நம்ம என்ன பண்ண போறோம்? left போறோம். So it is 1 2 3 4. We will have B and we will have A. கரெக்டா? 1 2 3 4 5 6. Sixth letter to the left of G is nothing but A. Option 2. So இது very easy question. இதை பேஸ் பண்ணியே we'll try to do one more question. இப்போ இந்த question பாத்தீங்கன்னா which of the following is the eighth element to the right of sixth element to the left of ninth element from the left end in the following sequence? அப்ப first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ninth element from the left end என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Quick, how do we find this? 1 2 3 4 5 6 7 8 9. Obviously this is the ninth element from the this is ninth element from the left end, but நம்ம right end நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம ninth element from the left end கண்டுபிடிக்கணும். அப்போ this is 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா? 7 is nothing but ninth element from the left end, right? இந்த ninth element from the left end கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sixth element to the left of கண்டுபிடிக்கணும். அப்போ இதோடைய லெஃப்ட்ல sixth element என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6. It will be K. Correct? K is the sixth element to the left of ninth element. அதே இப்போ K கண்டுபிடிச்சிட்டோம். K கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we have to find eighth element to the right of K கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதோட right of K ல 1 2 3 4 5 6 7 8. அப்போ it is dollar. Answer for this question is option 2. நம்ம எது லெஃப்ட் ஹேண்ட் எது ரைட் ஹேண்ட்ன்றத கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல ninth element கண்டுபிடிக்கிறோம். அதுல இருந்து sixth element கண்டுபிடிக்கிறோம், that is K. அதுல இருந்து eighth element to the right கண்டுபிடிக்கிறோம், that is dollar circle. Okay. We'll go to the next one. So next question la பாத்தீங்கன்னா how many digits are there which are either immediately preceded by, immediately preceded na உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கிற முந்தைய டிஜிட் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்கிற முந்தைய டிஜிட் towards its left or immediately followed by a symbol. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை டிஜிட்ஸ் are there which are either immediately preceded by or immediately followed by a symbol. அப்போ இது வந்து either or. ஒண்ணு எனக்கு அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும், இல்ல அந்த டிஜிட்க்கு அப்புறம் வெரி நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் இருக்கணும். பட் நாட் போத் இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஆனா
எனக்கு டிஜிட்டுக்கு முன்னாடியும் ஒரு சிம்பிள் இருக்கக்கூடாது, டிஜிட்டுக்கு அப்புறமும் ஒரு சிம்பிள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்ப நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணோம்னா சிம்பிளா வில் கோ டு த டிஜிட்ஸ், ரைட்? அப்போ நம்பர்ஸ் போனோம்னா 4 இருக்கு. இப்ப இந்த 4ல பாத்தீங்கன்னா 4க்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கு, 4க்கு அப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கு. அப்போ திஸ் திங் ஒர்க்ஸ். அதே மாதிரி 3 எடுத்தீங்கன்னா 3க்கு முன்னாடியும் ஒரு சிம்பிள் இருக்கு, 3க்கு அப்புறமும் ஒரு சிம்பிள் இருக்கு. அப்போ இது ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்ப 2 பாத்தீங்கன்னா 2க்கு முன்னாடியும் ஒரு சிம்பிள், பின்னாடியும் ஒரு சிம்பிள், ரூல் அவுட் பண்ணிடலாம். ஆனா 1 பாத்தீங்கன்னா 1க்கு முன்னாடி மட்டும்தான் ஒரு சிம்பிள் இருக்கு, பின்னாடி சிம்பிள் இல்ல, ஒரு லெட்டர் இருக்கு. அப்போ இது ஒர்க்ஸ், ரைட்? அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே 6க்கு வந்தீங்கன்னா 6க்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு, பின்னாடி நம்பர் தான் இருக்கு. சோ 6 ஆல்சோ ஒர்க்ஸ். அதே மாதிரி 9க்கு முன்னாடி ஒரு லெட்டர் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இருக்கு. அப்போ இதுவும் ஒர்க்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் 7 பாத்தீங்கன்னா 7க்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு, பின்னாடி லெட்டர் இருக்கு. சோ திஸ் திங் ஒர்க்ஸ். 8 பாத்தீங்கன்னா 8க்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு இடத்துலயுமே சிம்பிள் இல்ல. அப்போ திஸ் டசன்ட் ஒர்க். அப்போ கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தமா 5 டிஜிட்ஸ் இருக்கு. பேர் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளோ இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளோ இருக்கு, ரைட்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஆல்ரைட் கைஸ், வில் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா how many meaningful English words can be formed by using the letters A E C A R, right? இப்போ நம்மளுக்கு A E C A சாரி A E C R கரெக்டா? அப்போ இதுல என்னென்ன மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்ட்? இப்போ கேன் ஐ சே ஐ கேன் ஃபார்ம் ரேஸ், RACE. இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ரேஸ்னு ஒரு வேர்ட் மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி ACRE ஏக்கர் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ACER ஏசர் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். அதை தவிர்த்து வேற எந்த வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம்? கேன் ஐ ஆல்சோ ஃபார்ம் ACARE, கரெக்டா? ஐ கேன் ஆல்சோ ஃபார்ம் கேர். சோ மொத்தமா நம்மளுக்கு 4 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் கொடுத்திருக்கிற லெட்டர்ஸ் வச்சு. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, கரெக்டா? குவிக்லி வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். How many such pairs of letters are there in the word agriculture, each of which has many letters between them as they have between them in the English alphabet? அப்படின்னா in both backward and forward directions கேக்குறாங்க. அப்போ இந்த word architecture, correct? Architecture. இப்போ ஆர்கிடெக்சரை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை பேர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு such that அதோடைய கேப், தட் இஸ் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் தெம் வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற மாதிரியே சேமா இருக்கணும். இந்த ஆர்டர்ல ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஆர்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சாம்பிள் சொல்றேன். ஏவும் சியும் பாருங்க. இஃப் யூ லுக் இன்டு ஏ அண்ட் சி, ஏக்கும் சிக்கும் இட் இஸ் ஏபிசி, எக்ஸாக்டா ஒரு லெட்டர் தான் இன் பிட்வீன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லெட்டர் தான் இருக்கு. சோ கேன் ஐ சே திஸ் இஸ் ஒன் பேர், கரெக்டா? இதே மாதிரி நீங்க எச்சும் ஐயும் பாருங்க. இஃப் யூ லுக் இன்டு எச் அண்ட் ஐ, ஆப்வியஸா எச்சுக்கும் ஐக்கும் அப்புறம் நடுவுல எந்த லெட்டரும் இல்ல, அதே மாதிரி இங்கேயும் எந்த லெட்டரும் இல்ல, கரெக்டா? அண்ட் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் ஆர் த அதர் பேர்ஸ் வி ஹேவ்? கேன் ஐ சே TR, கரெக்டா? ஒய் TR? இங்க தெளிவா சொல்லிட்டாங்க கொஸ்டின்ஸ்ல, பேக்வேர்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ இஃப் யூ டேக் RRST, ஆருக்கும் டிக்கும் நடுவுல ஒரே லெட்டர் தான் இருக்கு, இங்கேயும் ஒரே லெட்டர் தான் இருக்கு, கரெக்டா? அப்ப திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் பேர், கரெக்டா? அதே மாதிரி எச்சும் ஈயும் பண்ணலாமா? பாருங்க, EFGH
ஆப்வியஸா எச்சுக்கு ஈக்கும் நடுவுல 2 லெட்டர் இருக்கணும். இங்கேயும் 2 லெட்டர் இருக்கு. கரெக்டா? சோ 1 2 3 4 கரெக்ட். அதே மாதிரி டீயும் யூவும் பாருங்க. இஃப் யூ டேக் டி அண்ட் யூ, ஆப்வியஸா டீக்கும் யூக்கும் நடுவுல எந்த லெட்டர்ஸும் இல்லை, இங்கேயும் எந்த லெட்டர்ஸும் இல்லை. அப்போ டோட்டலி வி ஆர் கெட்டிங் 5 pairs of letters where there will be as many letters between them as they have in the English alphabet. புரியுதா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம்ல கேட்பாங்க இல்லையா? சோ whenever we have a symbol, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா இது எல்லாமே இதுக்கு முந்தைய பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். கரெக்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு if in the word birthday each of the consonant is replaced with the previous letter, correcta, and each of the vowel is replaced with the next letter in the English alphabet. So guys, இதுல நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா then how many letters are repeated at least twice in the new word thus formed அப்படின்னு கேக்குறோம். அப்போ நமக்கு நியூ ஃபார்ம் ஆன நியூ வேர்ட்ல எத்தனை லெட்டர்ஸ், how many letters are repeated at least twice, குறைஞ்சது 2 தடவை ஆயிடுச்சு ரிப்பீட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப இதை எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம்? கான்சனன்ஸ் வவல்ஸ்னா என்னது? ஏ இ ஐ ஓ யு. இதை தவிர்த்து மீதி இருக்கிற 26ல 5 லெட்டர்ஸ் போயிடுச்சுன்னா மீதி இருக்க 21 லெட்டர்ஸுமே கான்சனன்ஸ் தான். கரெக்டா? அந்த கான்சனன்ஸ் வந்ததுன்னா each of the consonant is replaced with previous letter. கான்சனன்ட்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னவோ அதுக்கு போனோம். இல்ல வவல் வந்ததுன்னா வவலுக்கு அடுத்து இருக்க லெட்டர் ரைட் அது என்னவோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்த்டே எடுக்கிறோம். BIRTHDAY. இப்ப என்ன பண்ண போறோம்? பி இஸ் அ கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட் வந்ததுன்னா கான்சனன்ட்க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன? இ. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐ இஸ் த வவல். இப்போ ஐக்கு அப்புறம் என்ன என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை இங்க நம்ம பிக் பண்ணலாம். ஐக்கு அடுத்து என்ன வரும்? ஜே. கரெக்ட். இப்போ ஆர் இஸ் அ கான்சனன்ட். கரெக்டா? அப்போ ஆருக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்றத பார்ப்போம். ஆருக்கு முன்னாடி இருக்க லெட்டர் கியூ. கரெக்ட். அதே மாதிரி டி அகெயின் இஸ் அ கான்சனன்ட். அப்போ டீக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்றத பார்ப்போம். கரெக்ட். So it is PQ RS T. S அப்புறம் தான் T வருது. So T க்கு முன்னாடி இருக்க லெட்டர் S. X is again a consonant. அப்போ H க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்றத பார்ப்போம். ரைட்? G. அதே மாதிரி D is a consonant. D க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்றத பார்க்கணும். C. A is a vowel. வவல் வந்ததுன்னா வவலுக்கு அடுத்த லெட்டர் என்னன்றத பார்க்கணும். பி. அதே மாதிரி Y இஸ் அ கான்சனன்ட். அப்ப கான்சனன்ட்க்கு முன்னாடி என்ன இருக்குன்றத பார்க்கணும். எக்ஸ். அப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புது வேர்ட் கிடைச்சிருக்கு. இதுல how many letters are repeated at least twiceன்றத பார்க்கணும். கரெக்ட். இப்போ இதுல ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ ஒன்ஸ் தான் வருது, ஜே ஒன்ஸ் தான் வருது, கியூ ஒன்ஸ் தான் வருது. ரைட்? எஸ் ஒன்ஸ் தான் வருது, ஜி ஒன்ஸ் தான் வருது, சி எல்லாமே ஒன்ஸ் தான் வருது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் தட்ஸ் இட். ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். In the word discovery, if the letters in the odd positions are replaced with their next letter, கரெக்டா? அதே மாதிரி அந்த லெட்டர்ஸ் in the even position are replaced with their previous letter according to English alphabetical series. அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற லெட்டர் என்னன்றத பார்க்கலாம். இப்போ now they are talking about odd and even positions. இதுல இப்போ என்ன பண்ணலாம்? we have to know எது ஆட் பொசிஷன் எது ஈவன் பொசிஷன்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியணும். அப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 wherever the odd numbers are அது எல்லாமே ஆட் பொசிஷன். ஈவன் நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஈவன் பொசிஷன். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ ஆட் நம்பர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to replace with their next letter.
அப்போ ஆப்வியஸா டிக்கு அப்புறம் என்ன வரும்? இ. ஈவன் லெட்டர்ஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? we have to replace even questions with their previous letter. இதுக்கு ஐக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குன்றத பார்க்கணும். கரெக்டா? ஐ. அதே மாதிரி எஸ் ஆட் பொசிஷன்ல இருக்கு, அடுத்த லெட்டர் என்னன்றத பார்க்கணும். டி. சி ஈவன் பொசிஷன்ல இருக்கு, சிக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்றத பார்க்கணும். பி. கரெக்டா? அதே மாதிரி ஹெச் ஆட் பொசிஷன்ல இருக்கு, சோ ஓக்கு அப்புறம் என்ன வரும்ன்றத பார்க்கணும். பி. வி ஈவன் பொசிஷன்ல இருக்கு, விக்கு முன்னாடி என்ன வரும்ன்றத பார்க்கணும். ரைட்? யூ. இ ஆட் பொசிஷன்ல இருக்கு, இக்கு அப்புறம் என்ன வரும்ன்றத பார்க்கணும். எஃப். அதே மாதிரி ஆர் ஈவன் பொசிஷன்ல இருக்கு, ஈவன்னா we have to check ஈவன் மீன்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர் என்னன்றத பார்க்கணும். ரைட்? அப்போ ஆருக்கு முன்னாடி என்ன லெட்டர்? யூ. அதே மாதிரி ஒய் வருது, சோ ஒய்க்கு அடுத்து என்ன வரும்? இப்ப இங்க பாத்தீங்கன்னா we have E, H, T, B, P, U, F, Q, Z. So answer is absolutely option 1. புரியுதுங்களா? So odd numbers, even odd places, even places பேஸ் பண்ணியும் நமக்கு questions கேட்கப்படும். கரெக்ட்? அடுத்து பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க? if all the odd digits are added with 1 and all the even digits are subtracted by 2. கரெக்டா? இந்த நம்பர், அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 5, 3, 8, 6, 1, 7, 4, 3. இப்போ இந்த நம்பர்ல all the odd digits are added with 1 and all the even digits are subtracted by 2. அப்போ then how many digits are repeated at least twice in the new number? Right? Give it a try for this question, guys. Very easy question. இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இந்த கொஸ்டின்ல ஆட் டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே 1 ஆட் பண்றீங்க, ஈவன் டிஜிட்ஸ் வந்ததுன்னா அதுல 2 மைனஸ் பண்றீங்க. கரெக்ட்? அப்போ இது என்ன எப்படி ஆகும்? இது என்னது? this is a odd digit. அப்போ இதுல என்ன பண்றோம்? 1 ஆட் பண்றோம். இதுவும் ஆட் டிஜிட், 1 ஆட் பண்றோம். ஈவன் டிஜிட் வந்தா 2 மைனஸ் பண்றோம், 2 மைனஸ் பண்றோம், 1 ஆட் பண்றோம், 1 ஆட் பண்றோம், 2 மைனஸ் பண்றோம், 1 ஆட் பண்றோம். கரெக்டா? அப்போ this is the new number we have got. இதுல எத்தனை digits are repeated at least twice? 2 தடவை ஆர் அதுக்கு மேல எத்தனை digits repeat ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 is repeating twice. அப்போ 1. 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 is repeating thrice. இப்போ 2 letters 2 digits இருக்கு. அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே it is repeating twice. அப்போ 8 is repeating only once. அப்போ answer is 3. That is, what are all the digits? You have 6, 4 and very simple question. Okay? We'll go to the next one. இப்போ இந்த question பாத்தீங்கன்னா arrange the given words in logical and meaningful order. நம்ம இத லாஜிக்கலாவும் மீனிங்ஃபுல் ஆர்டராகவும் இந்த கொடுத்திருக்க வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு எந்த நம்பர் சீரீஸ் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா? சோ இங்க பாருங்க, யூ ஹாவ் சைல்டு, அதுக்கப்புறம் ஸ்மைல் இருக்கு, அப்புறம் கிரை இருக்கு, அப்புறம் மதர் இருக்கு, அப்புறம் மில்க் இருக்கு. அப்போ ஆப்வியஸா if all these 3 options are there, first the child is there. கரெக்டா? child will cry, right? And mother will see that, mother will provide the milk, after that the child will smile. அவ்வளவுதான். Correct? அப்போ the correct sequence is 1, 3, 4, 5, 2. Correct? So it is option 3. இப்போ நம்ம லாஜிக்கலா கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸை அரேஞ்ச் பண்ணோம்னா நம்ம 1, 3, 4, 5, 2, that is child, cry, mother, milk and then smile. So
It is option 3. Next question பாத்தீங்கன்னா, how many perfect squares can be formed by using digits 1, 6, 9? அதே என்ன சொல்லிட்டாங்க, using each digit only once in the number அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்? each digit only once தான் நம்ம யூஸ் பண்ணணும். only once யூஸ் பண்ணி எத்தனை what is that, எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். கரெக்ட்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அந்த கொடுத்திருக்க நம்பருக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு எண்ட் அப் வித் ஹோல் நம்பர். கரெக்ட்? அப்போ கேன் ஐ சே 169? கேன் ஐ சே 169 இஸ் a perfect square? நீங்க 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13 கிடைக்கும். அதே மாதிரி 196, that is also a perfect square. Yes or no? What is the square root of 196? நீங்க 196க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி நீங்க 961 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா again this is a perfect square. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. உங்களுக்கு 3 பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கொடுத்திருக்கிற நம்பர்ல இருந்து கிடைக்குது. Let's go to the next one. இங்க Ramu's brother remembers that Ramu celebrates his birthday after 13th January but before 22nd January சொல்லிட்டாங்க. கரெக்டா? அதாவது 13th Jan, let's say இது ஜான்னா 13th Janக்கு அடுத்து and 22nd Janக்கு முன்னாடி. This is where his birthday lies அப்படின்னு Ramu's brother remembers. Correct? His aunt remembers, so this is for the brother. அதே மாதிரி அவங்க aunt, she remembers, he celebrates his birthday after 16th Jan. அப்போ இவங்க இன்னும் ப்ரிசைஸா சொல்றாங்க 16th Janக்கு அப்புறம் but before 24th Jan. 24th Jan. எனக்கு ஆல்ரெடி 22 தெரியும், அப்போ 22க்கு முன்னாடி. This is where Ramu celebrates his birthday in his aunt too. And when it comes to her mom, அவங்க அம்மா, he, his mother remembers that he celebrates his birthday after 11th Jan. Correct? 11th Jan அப்புறம் இங்க ஆல்ரெடி 16 இருக்கு, so 16 வச்சுக்கலாம் மேக்ஸிமம். பட் பிஃபோர் 18th Jan சொல்றாங்க. அப்போ ஆப்வியஸா நீங்க 16க்கும் 18க்கும் நடுவுல you will be left with only 17th. அப்போ when is John celebrating his birthday? Jan 17th. Correct? And இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, if 1st January of that year is Monday, அதாவது Jan 1st என்ன டே? Monday. Jan 1st Monday na we have to find on which day he celebrates his birthday in that year. Jan 1st Monday na Jan 8th will be Monday. Correct? Jan 8th Monday, that is plus 7 days. Every week have 7 days. Yeah. அதே மாதிரி இதுல இன்னொரு plus 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15th. Jan 15th is again Monday. இதுவும் தெரியும். Jan 15th Monday na 16th will be Tuesday, 17th will be Wednesday. That's it. அப்போ answer for this question is option 2. Okay? அவனுடைய birthday is Jan 17th and the exact day is Wednesday. Okay? Let's go to the next question. So நம்மளுடைய கடைசி question பாத்தீங்கன்னா, we have been provided with the following sequence A to Z. So இங்க பாத்தீங்கன்னா sequence A ல இருந்து sequence Z, லாஸ்ட் எலிமெண்ட் Z வரை இருக்கு. இத என்ன கேக்குறாங்கன்னா, நமக்கு 3 சிம்பிள்ஸ் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ட்ரிப்லெட். ஃபார் எக்ஸாம்பிள் A plus 9 இருக்கு, அதே மாதிரி B lambda 8 இருக்கு, அதே மாதிரி I summation 5 இருக்கு, E theta 3 இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா A plus 9 இந்த சீரீஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா A is nothing but the first letter of the following sequence. அதே மாதிரி பிளஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ்.
9 பாத்தீங்கன்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இது மூணுலயும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்லெட்டா தே ஆர் செட்டட். அப்போ செகண்ட் ட்ரிப்லெட் ஆப்வியஸா என்ன இருக்கும்? செகண்ட் லெட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இருக்கும். செகண்ட் லெட்டர் இஸ் நதிங் பட் பி. அப்போ இட் வில் பி பி, தட் இஸ் த செகண்ட் லெட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். அடுத்து என்னவா இருக்கும்? செகண்ட் சிம்பிளா இருக்கும் இல்லையா? செகண்ட் சிம்பிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் லாம்டா. அதே மாதிரி செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 9. அதுக்கு அடுத்து we have only 8. so this is the second triplet. அப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரிப்லெட் இது, இது செகண்ட் ட்ரிப்லெட், இது தேர்ட் ட்ரிப்லெட், இது ஃபோர்த் ட்ரிப்லெட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the fifth triplet. fifth triplet எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. fifth triplet will be fifth letter of the following sequence. this is letter of first letter, second letter, அதுக்கப்புறம் third letter, right? அதுக்கப்புறம் fourth letter and fifth letter. அப்போ எனக்கு fifth letter is C. அதே மாதிரி fifth symbol of the following sequence கண்டுபிடிக்கிறோம். so fifth symbol பாத்தீங்கன்னா first symbol, second symbol, third symbol, fourth symbol, அதுக்கப்புறம் fifth symbol. so fifth symbol is dollar. அதே மாதிரி fifth number of the following sequence கண்டுபிடிக்கிறோம். so it is first number, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you have a big gap, அதுக்கப்புறம் second number, third number, அதுக்கப்புறம் fourth number, and then fifth number. அப்போ the right answer for this question is C, $4. Correct? so it is 1, அதுக்கப்புறம் 2, 3, 4 and 5. அப்போ it is C, $4. so answer is none of these. so that's it for today's class. உங்களுக்கு இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் about word formation and digit sequence யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.